ஒரு முக்கிய சம்பவம் நிச்சயம் நிகழும். அனைத்து கனவுகளும், அனைத்து ஆசைகளும், அனைத்து விருப்பங்களும் தகர்ந்து போகும் நிகழ்வு. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் தரைமட்டமாகும். அச்சமயம் ஒருபுறம் தர்மம் இருக்கும், மறுபுறம் சுகம் இருக்கும். அந்நிலையையே தர்ம சங்கடம் என்பார்கள். தர்ம வழியினை மேற்கொண்டால் சங்கடம் உருவாகும். தர்மத்தினை தியாகம் செய்தால் சுகம் கிட்டும். மனிதர்கள் எப்போதும் தம்முடைய புத்தி மற்றும் சூழ்நிலையை கொண்டே அர்த்தத்தை உணர்கிறார்கள். மழை பொழிவை கண்டு மயில் நடனமாடும் சாதக பட்சிகளோ வேதனை கொள்ளும். கூறும் வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை புத்திமான் ஒருவனே சரியாக புரிந்து கொள்கிறார். தவறாக அர்த்தம் கொள்பவரால் அனர்த்தம் விளைகிறது.